ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 3/5/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி இன்றைக்கி மார்னிங்கே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ரெடியா அப்படிங்கிறத இன்னொரு டைம் என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது பேரண்ட்ஸ் என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரிமைண்டர் வீடியோ. நீட் யூஜி 2025க்கு உங்கள் குழந்தைக ரெடியா அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. சரி, இப்போது எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, A4 ஷீட்டில் சிங்கிள் பேஜாக எடுக்கணும். பேக் டு பேக் எடுத்துருக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, அதில் இப்போது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது ஸ்கேன் ஆகிருக்கும். நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போதே என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்களோ அது இங்கே ஸ்கேன்ட் ஆகிருக்கும். இங்கே உங்களுடைய சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. எந்த ஸ்கூலு, எந்த சென்டர், அதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இப்போது வீட்லேயே என்ன பண்ணிடுறீங்கன்னா பேஸ்ட் பண்ணி வச்சுக்குங்க. அதே போல் சிக்னேச்சர் இதையும் வீட்லேயே வச்சிடலாம். ஓகேங்களா? ஹரிசாண்டலாக உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை இங்கே வச்சுருங்க. ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் எங்கே போடணும்? எக்ஸாம் ஹாலில் தான் போடணும். எந்த கையெழுத்தும் வீட்டில் போடக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர். ஓகேங்களா? அட் எக்ஸாம் ஹால். ஃபோட்டோ ஒன்று ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது என்ன ஒட்டுனீங்களோ அது இப்போ அட்மிட் கார்டில் ஸ்கேன் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் இன்றைக்கி வீட்டில் ஒட்டி வச்சுருக்கணும். இந்த தம்ப் இம்ப்ரெஷன் வீட்டில் வச்சுக்குங்க. வீட்டில் வச்சுட்டு கையை நல்லா சோப் போட்டு கழுவிக்குங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் வச்சிங்கன்னா அந்த இங்க்குனுடைய இம்ப்ரெஷன் கையிலேயே இருக்கும். ஓஎம்ஆர் சீட்டில் ஏதாவது அழுக்காகக்கூடாது. ஓஎம்ஆர் சீட்டை டேர் பண்ணவோ டேமேஜ் பண்ணவோ முடக்கவோ கூடாது. அதில் அழுக்காகக்கூடாது. அதனால் இன்றைக்கி நைட்டே எல்லாம் வச்சு என்ன பண்ணிடுறீங்கன்னா க்ளீனாக ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. இங்கே போடுற கையெழுத்து எங்கே போடக்கூடாது? வீட்டில் போடக்கூடாது. எங்கே போடணும்? எக்ஸாம் ஹாலில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர். இதை எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் முடித்து வச்சுருப்பீங்க. பேரண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 2வது பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் கேண்டிடேட்டினுடைய சிக்னேச்சர் அட் எக்ஸாம் ஹால், இன்விஜிலேட்டர்னுடைய சிக்னேச்சர் அவரும் எக்ஸாம் ஹாலில் தான் இருப்பார். அதையும் நீங்கள் எங்கே வாங்கணும்? எக்ஸாம் ஹாலில் தான் வாங்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு கையெழுத்தும் வீட்டில் போடக்கூடாது. கையெழுத்து மாணவர்களுடையது எக்ஸாம் ஹாலில் தான் போடணும். இன்விஜிலேட்டர் எக்ஸாம் ஹாலில் தான் இருப்பார். அவர்கிட்ட அங்கே வாங்கிக்கிங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸாம் ஹாலில் கேண்டிடேட் ஒரு கையெழுத்து போடணும். ரைட் ஹேண்ட் சைடில் இன்விஜிலேட்டர் ஒரு கையெழுத்து போடுவார். ஓகேங்களா? இது எல்லாமே A4 ஷீட்டில் சிங்கிள் சைடு பிரிண்ட் அவுட்டாக எடுங்க. பேக் டு பேக் எடுக்க வேண்டாம். அடுத்தது இந்த டிக்ளரேஷன் சீட்டு 3வது பேஜ் இருக்கும். அதையும் ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்குங்க. மொத்தம் 3 பேஜ் வர்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருக்கட்டும், குழந்தைகிட்ட இருக்கட்டும், இதே மாதிரி இன்னொரு செட்டு ரிசர்வ். ஓகேங்களா? ஸ்டாண்ட் பைக்கு பேரண்ட்ஸுக்கிட்ட ஒன்று கையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னவெல்லாம் சொன்னனோ இது எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட் ஒரு செட்டு வச்சுக்கோங்க. ஒரு செட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எதுக்கும் லாஸ்ட் மினிட்டில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லைன்னா அதில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாதுகாப்புக்காக பெற்றோர்கிட்ட ஒரு காப்பி இருக்கட்டும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஒரிஜினல் வேலிடு ஐடி ப்ரூஃப். மோஸ்ட்லி எல்லோரும் ஆதார் கார்டு தான் வச்சுருப்பீங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்குங்க. வேலிடு ஐடி ப்ரூஃப். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பாஸ்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஒரிஜினலையும் எடுத்துக்குங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எங்கே அப்படின்னா இதை உள்ளே எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டணும். அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குழந்தை கையில் கொடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி சேஃபர் சைடுக்கு பேரண்ட்ஸும் ஒரு 2 காப்பி கையில் வச்சுக்குங்க. தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு, தேவைப்படாது
இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்காக ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்குங்க. கடைசியாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். இதுக்காக நீங்கள் எதுவும் புதுசாக வாங்க வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி அதில் இருக்கிற ரேப்பரை கிழிச்சிருங்க. ஓகேங்களா? சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். எதுவும் மிஸ் ஆகலை. எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட் ஒரு டைம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட ஒரு தடவை காமிச்சு, ஆமாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களையும் ஒரு டைமு கிராஸ் செக் பண்ணிக்க சொல்லிடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணலாம்.